மாமல்லபுரத்தில் ஜெர்மனி பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தில் சந்தேக நபரின் வரைபடம் ஒன்றை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணி, காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த வரைபடம், அந்த நபர் சந்தேக நபர் யார் என்பது குறித்த விவரம் தெரிய வந்திருக்கா? இந்த வழக்கின் விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது? ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் அந்த சந்தேகப்படக்கூடிய நபரின் படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சந்தேகப்படக்கூடிய நபர்கள் என்று இதுவரை 50க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவம் நடந்த இடமான குறிப்பாக அந்த மாமல்லபுரம் அந்த கடற்கரை பகுதியிலிருந்து பட்டிப்புலம் அந்த பகுதி வரை சந்தேகப்படக்கூடிய ஏரியா பகுதிகளுக்கு சென்று இதுவரை 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட அந்த பெண் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கம்ப்யூட்டரில் படத்தை வரைந்திருக்கிறார்கள். சந்தேகப்படும் நபரின் படத்தை வரைந்திருக்கிறார்கள். அதனை தற்போது காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். அது அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு அனைத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்திற்கு அனைத்திற்கும் காவல்துறை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நபர் அந்த பகுதியில் யாராவது குற்ற வழக்கில் தொடர்புடையவராக இருக்கிறாரா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அந்த சம்பவம் நடந்த பட்டிப்புலம் அந்த பகுதிக்கும், அதே போல புலிக்குகை என்ற 2 பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பெண் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அந்த காட்சிகளை காவல்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அந்த பகுதியில் வாகன சோதனையும் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தை வைத்து அந்த வாகன சோதனை நடந்திருக்கிறது. அந்த நபர் அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வாகன சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல தூதரகத்தில் இந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் குறித்து தூதரக அதிகாரிகளும் இந்த வழக்கின் நிலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பெண் அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அந்த நபர் வேறு காவல் நிலையங்களில் ஏதாவது வழக்குகளில் தொடர்பு வைக்கிறாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நோக்கியும் காவல்துறை சென்று கொண்டிருக்கிறார்கள்.